நாள் 98க்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடையை ஐயா தான் ஓபன் பண்ணாரு, அதனால ஒரு ஹார்லிக்ஸ். காலையிலே பசியனு வறுமை தாக்கியதால ஓட்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வேகமா சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு ஒரு 5 முட்டை வேவிச்சேன். முட்டை சாப்பிட்றப்பே நாக்கு சுட்டு பிடிச்சி உஃப்னு முட்டைக்கு மொத்தம் கொடுத்துட்டு கருப்பு காப்பி போட்டு வச்சு காப்பியை வாடாங்குது. ஆனா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு அருமையான உணவு, முட்டையும் முட்டைக்கோசும். கடை வேலையா கொஞ்சம் நானே என் தம்பி வெளியே வந்திருந்தோம். இப்போ ஒரு காப்பி வாங்கணும். தம்பி ஸ்நாக்ஸுக்கு தயிர் வடை வாங்கினாரு. ஆனா நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்டான். நோன்ட்டேன். காப்பியில பார்த்தா சுகர் போட்டுருந்துச்சு. வீடியோல மட்டும் சுகர் போட மாட்டேன்னு சொல்லி பேசுற அப்படின்னு கேட்டான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். ஒரு 3 மணி அளவுல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். உணவுக்கு தேவையான ப்ரோக்கோலி எல்லாம் எடுத்துட்டு சைனீஸ் ஸ்டைல்ல வறுத்துட்டு இருந்தேன். தோசைகள் வீணா போச்சு. எங்க அம்மா கிட்ட கண்டபடி ஏத்து அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தல, பயப்படாம செஞ்சுட்டு இருந்தேன். இது போல நேச்சுரலான ஃபேட் லாஸ் டிப்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரோக்கோலி பெப்பர்லாம் போட்டு நல்லா வணக்கி சிக்கன்லாம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு கிளம்பிட்டேன். நம்ம வாத்தியார் கம்பெனி கூறான்னு சொல்லிட்டு கூட்டு போய் சிக்கன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இரவுனுக்கு கொஞ்சோண்டு சோறு, முட்டைக்கோசு, கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு ப்ரோக்கோலி. இவ்வளோ ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்க உடல் சுத்தமா இருக்குன்னா பூச்சி மாத்திரை 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்காங்க. பூச்சி மாத்திரை போட்டு தூங்க போயிட்டேன். டாடா பாய் பாய். கண்ட்ரோலா இருங்க.